ஸ்ரீமான் வைத்தியநாதையர், புதுக்கோட்டை. இவரும் கொஞ்சம் நீளமான கேள்வியை தான் கேட்டிருக்காரு. நான் என்னன்னா, என்னுடைய வயதுக்கு நான் நீளமான கேள்வியை ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்கிறதுக்கு முடியல. நான் முதல்ல என்ன சொன்னேங்கிறத நான் மறந்துடுறேன். இதில் எழுதி வச்சுட்டு இருக்கிறேன், ஆனால் நான் முதல்ல என்ன சொன்னேங்கிறத நான் மறந்துடுவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்னா, சொல்லும்போது சம்மந்தம் இல்லாத சொல்லுவேன். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, சுருக்கமாக டக்குன்னு சொல்கிற மாதிரி கேள்வி கேளுங்க, நீளமான கேள்வியை கேட்காதீங்க. என்னால் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறேன். கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்கள் சந்தேகங்களை நீளமாகவே கொடுக்குறீங்க, அதை சுருக்க மாட்டேங்கிறீங்க. நான் தான் சுருக்கி பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. எனக்கு ரெட்டை வேலை கொடுக்குறீங்க. பதில் சொல்கிற வேலையும் கொடுக்குறீங்க, சுருக்கிக்கிற வேலையும் கொடுக்குறீங்க. நீளமாக கேட்டிருக்கீங்க, படிக்கிறேன், பார்க்கலாம். என்ன தான் கேட்டிருக்கீங்கன்னு பார்க்கலாம். பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கா, இல்லை தவிர்த்து விடக்கூடிய அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத கேள்வியை படித்தா தான் தெரியும். சூரியனுடன் 3.20 பாகையில் அஸ்தமனமாகும் கிரகத்தின் தன்மையை சூரியனே எடுத்து செய்வார் என முன் ஒரு பதிவில் சொல்லியிருந்தீர்கள். சொல்லியிருந்தேன், ஆமாம். அப்படி என்றால் குருவோ சனியோ செவ்வாயோ அஸ்தமனம் பெற்றால் அவர்களது சிறப்பு பார்வையையும் காரகத்துவத்தையும் சூரியனே தன்பால் எடுத்துக்கொண்டு பலனை தருவாரா? உதாரணமாக மகர லக்னமானால் சூரியன் அசுபர் ஆகிவிடும் நிலை ஏற்பட்டு இருக்கும் அல்லவா? இந்த இடத்தில் சூரியன் எப்படி தன் ஆதிபத்தியத்தை காண்பிப்பார்? தங்களின் மேலான அனுபவமிக்க அறிவுரையை வழங்குமாறு தங்கள் பாதம் பணிந்து வேண்டுகிறேன் ஐயா. இல்லையா, இதை தவிர்க்கவே முடியாது ஐயா. நீங்கள் கேள்வியை நீளமாக இருந்தாலும் சரியான கேள்வியை கேட்டிருக்கீங்க, அழுத்தமான கேள்வியை கேட்டிருக்கீங்க. இதுக்கு பதில் கொடுத்தே ஆகணும். நான் இதை தவிர்க்கிறதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா கேள்வியின் தன்மை எப்படி நல்லா அழகாக கேட்டிருக்கீங்க. புரியுதா? வைத்தியநாதையர் அவர்களே அழுத்தமாக தான் கேட்டிருக்கீங்க. அதனால் இந்த கேள்வியை தவிர்க்கவே முடியாது. இதுக்கு விளக்கம் கொடுத்து தான் ஆகணும். முடிந்த வரைக்கும் கொஞ்சம் சுருக்கமாவது கொடுத்துட்றேன். கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவு கொடுத்துட்றேன். சூரியனுடன் 3.20 பாகையில் அஸ்தமனமாகும் கிரகங்களின் தன்மையை சூரியனே எடுத்து செய்வார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவர் எடுத்துக்கு வராரு. தன்மையை அப்படிங்கிறத எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதிபத்தியத்தை அப்படின்னு எடுத்துக்கணும். தன்மையை என்று கொண்டு வரக்கூடாதீங்க. தன்மை என்பது அது வேற. இங்கே நம்ம ஜாதக பலன்களுக்கு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தன்மையெல்லாம் காரகத்தோடு நிற்குது. இங்கே வந்து என்ன பண்ணுதுன்னா, ஆதிபத்தியத்து சிறப்பு தான் முக்கியமாக நிற்கும். அப்போ அஸ்தமனமாக்கப்பட்ட கிரகங்களின் ஆதிபத்தியத்து சிறப்பைத்தான் சூரியன் எடுத்துக்குவார். அந்த காரகம் இருக்கும் பத்தியா, அந்த காரகம் அப்படியே அவங்ககிட்டயே தான் இருக்கும். அந்த காரகத்தை சூரியன் எடுத்துக்கிறது இல்லை. அந்த காரகத்தை எடுத்துக்கிட்டு இவர் செய்கிறதில்ல, செயல்படுறதில்லை. அந்த காரகம் அவங்ககிட்டயே தான் இருக்கும். ஆனால் அவங்க அஸ்தமனம் ஆகிட்டு போட்டதுனால அந்த காரகம் என்ன ஆகி போயிடுதுன்னா சைலண்ட் ஆகிடுது. அந்த காரகம் வேலை செய்கிறதில்ல. அஸ்தமனமானதனால் அந்த கிரகங்களுடைய காரகத்துவம் வேலை செய்யறதில்லை. அது சைலண்ட் ஆகிடுது, ஐடில் என்று சொல்ல அப்படியே நின்றுடுது. அது நடைமுறைக்கு வர்றதில்லை. ஆனால் சூரியன் எதை செய்கிறாரு? யாரை அஸ்தமனமாக்கி இருக்காரோ அவருடைய ஆதிபத்தியங்கள் என்ன அதை எடுத்துக்கிறார். அந்த ஆதிபத்தியத்தை மட்டும்தான் அவர் எடுத்துக்கிறாரே தவிர காரகத்துவத்தை எடுத்துக்க வேண்டிய அவசியமே அவளுக்கு இல்லை. இப்போ காரகம் நீயே வச்சுக்கோ, உன் காரகம் என்கிட்ட வேண்டாம். நீ என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிற அந்த லக்னத்துக்கு அதை என்கிட்ட கொடுத்துரு, அதை நான் செஞ்சுக்கிறேன். நான் லக்னத்துக்கு யாரோ, நான் லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியத்தை வாங்கியிருக்கிறேன், நான் லக்னத்துக்கு சுபரா யோகரா,
நண்பரா, இதை பொறுத்து நான் உன் ஆதிபத்தியத்தை எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடுவார். பாருங்க, அடுத்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க, அந்த இடத்துக்கு வரேன். அவர் எப்படி செயல்படுவாருங்கிறத கேட்டிருக்கீங்க, அந்த இடத்துக்கு வரேன். அப்போது நீங்கள் கேட்டிருக்கிற என்ன பண்ணுது? குருவோ சனியோ செவ்வாயோ அஸ்தமனம் பெற்றால் அவர்களது சிறப்பு பார்வையும், ஆமாம், பார்வையும் இழந்துடுறாங்க. அவங்க பார்வையே இழந்துடுவாங்க. அஸ்தமனம் ஆன உடனே அவங்க பார்வை பலமும் போயிடுது, காரக பலமும் போயிடுது, அவங்க டம்மி ஆயிடுறாங்க. இதுதான் உண்மை நிலை. என்னன்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் உண்மை நிலை அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் அஸ்தங்கத தோஷம்னே சொல்லப்படுது. ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்போ அஸ்தங்கத தோஷம் அடைந்த கிரகம் தன்னுடைய சிறப்புகளை இறக்கத்தான் செய்யும். ஆதிபத்திய சிறப்பையும் இழந்துடுது, பார்வை பலத்தையும் இழந்துடுது, காரகத்தன்மையையும் இழந்துடுது. இதுதாங்க ஐயா உண்மை நிலை. இதுதான். நல்லா கேட்டிருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் தேவையான கேள்வி தான் இது. அச்சா, சூரியனே தன்பால் எடுத்துக்கொண்டு பலனை தருவாரா அப்படின்னா ஆதிபத்தியத்தை மட்டும்தான் எடுத்துக்குவார். அந்த பார்வையெல்லாம் அவர் எடுத்துக்க மாட்டார். அந்த பார்வை சூரியனுடைய பார்வை, எல்லா பார்வையும் மட்டும்தான் பார்ப்பார். இவங்களுடைய உபரி பார்வை இருக்குது இல்லையா, குரு செவ்வாய் சனிக்கு இருக்கக்கூடிய உபரி பார்வையெல்லாம் அவர் எடுத்துக்கவே மாட்டார். அவர்கிட்ட வராது. அது அவங்கக்கிட்டே தான் இருக்கும். அந்த பார்வை அந்த கூடுதலாக இருக்கக்கூடிய பார்வை இவங்ககிட்ட வராது. அதே மாதிரி அவங்களுடைய காரகத்துவமும் இவர்கிட்ட வராது. ஆதிபத்தியம் மட்டும், அவங்க என்ன ஆதிபத்தியத்தை அந்த ஜாதகத்தில் வாங்கியிருக்காங்களோ அந்த ஆதிபத்தியத்தை சூரியன் எடுத்துக்கிறார். பாருங்கள், அடுத்த உதாரணம் நீங்களே கொடுத்துருக்கீங்க பாருங்கள், அதில் இன்னும் கொஞ்சம் விளக்கம் வந்துடும். ஆச்சா, உதாரணமாக மகர லக்னமானால் சூரியன் அசுபர் ஆகிவிடும் நிலை ஏற்பட்டு இருக்கும் அல்லவா? ஆமாம், அவர் அசுபர் தான், அஷ்டமாதிபதி தான், லக்ன பாவர் பகைவர் தான். இந்த இடத்தில் சூரியன் எப்படி தன் ஆதிபத்தியத்தை காண்பிப்பார்? சூரியன் தன்னுடைய ஆதிபத்தியத்தை தான் காண்பிப்பார். சூரியன் அஷ்டமாதிபத்தியத்தை தான் காண்பார். எத்தனை வகையில் இந்த மகர லக்னத்துக்காரரை புட்டின்னு பிடிக்கணுமோ அத்தனையும் பிடிப்பார். எப்படி பிடிப்பார்? அவர் இருக்கக்கூடிய நிலையை அனுசரித்து. எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் இல்லையா? அந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி, ஆனால் அவர் எப்படி இருக்கிறார்? நல்ல வலுவுடன் இருக்காரா, இல்லை வலுவு இல்லாமல் இருக்காரா? வலுவுடன் இருந்தால் ஆட்டி படைச்சிடுவார், வலுவு இல்லாமல் இருந்தால் பேசாமல் இருப்பார். நீ என்னமோ பண்ணிக்கோயா, நான் என்கிட்ட வலு இல்லை, உன்னை கெடுக்கிறதுக்கு பார்க்குறேன், ஆனால் என்கிட்ட கெடுக்கிறதுக்கு வலு இல்லை, அதனால் நான் பேசாமல் இருந்துடுறேன், நீ என்னமோ பண்ணிக்கப்போ அப்படின்னு விட்டுருவார். வேறு வழி இல்லை அவருக்கு. அவருடைய பலமே இல்லை அந்த இடத்துல. அப்படின்னும் பொழுது அவர் என்ன செய்ய முடியும்? எப்படி அஷ்டமாதிபத்தியத்தை காப்பாற்ற முடியாது. இப்போ அஷ்டமாதிபத்தியத்தை காப்பாற்ற முடியலன்னும் போது இன்னொரு வீக்னஸ் அங்கே இருக்குது. ஆயுள் பலம் ஒரு கேள்விக்குறியாயிடும். ஆனாலும் ஆயுள் பலம் வெறும் 8ஆம் இடத்தை மட்டும் வச்சு நிர்ணயிக்கிறதில்ல. அது வேறொரு கண்ணோட்டம், அது வேறொரு சப்ஜெக்டு. அதனால் அதுக்குள்ளே நான் நுழையலை. ஏன்னா உங்கள் கேள்வி அதை பற்றிய கேள்வி அல்ல. அதனால் அது இங்கே வேண்டாம். அப்போ சூரியன் எப்படி தன் ஆதிபத்தியத்தை காண்பார்? அஷ்டமாதிபத்தியத்தை தான் காண்பார். அப்போ அஷ்டமாதிபத்தியத்தை காண்பிக்கும் போது அவர் அஸ்தங்கதம் செய்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்துகளையும் தன்னுடைய அஷ்டமாதிபத்தியத்துக்குள்ளவே அணைச்சிக்குவார். அந்த ஆதிபத்தியத்து சிறப்புகள் எல்லாம் அடித்து நொறுக்கிடுவார். அதெல்லாம் கிடைக்கவே செய்ய மாட்டார். எப்போ? சூரியன் பலமாக இருந்தார். இப்போ அந்த ஜாதகத்தில் சூரியன் பலமாக இல்லை, மகர லக்னத்துக்காரரு சூரியன் பலமாக இல்லை, ராசிலையும் பலம் இல்லை, நவம்சத்துலேயும் பலம் இல்லை, ஏதோ சாரபலம் மட்டும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா சூரியன் பலம் இழந்துடுறாரு. பயப்பட வேண்டியதில்லை. அவங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டியது. சரி, சூரியனுடைய அஷ்டமாதிபத்தியம் வெகுவாக குறைஞ்சிரும். அப்போ இது எப்படி நிர்ணயம் பண்ணுறது? அவர் எப்படி இருக்கார், சூரியன் எப்படி இருக்கார், அவருடைய நிலை என்ன, ராசி நிலை என்ன, பாவத்தில் ஏதாவது மாறி இருக்காரா, மாறி இருக்கும்போது எப்படி இருக்கார், அதையும் கவனிச்சுக்கணும். அப்புறம் சாராதிபதி என்ன, சாராதிபதி என்ன, நவாம்ச நிலை என்ன, நவாம்சாதிபதி நிலையையும் கூட கவனிக்கணும்.
இத்தனையும் எடுத்துக்கிட்டு வந்தோம்னா சரியாக வரும் ஐயா. இதயநாத ஐயர் அவர்களே, வரணும். நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. என்னால் முடிஞ்ச சிறு விளக்கத்தை கொடுத்துருக்கேன், புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த குருவோ சனியோ செவ்வாயோ அவருடைய விசேஷமான பார்வை எல்லாம் கூட போயிடும். அஸ்தமனத்தில் ஆதிபத்தியமும் போயிடும், அந்த விசேஷ பார்வையும் போயிடும், காரகத்துவம் போயிடும். அதுதான் அஸ்தமனம். அஸ்தமனம்னா சூரியனுக்கு முன்னால் ஒளி குன்றி விடுகின்றார்கள். சூரியனுடைய ஒளிக்கு முன்னால் இவங்க அப்படியே குன்றிடுவாங்க. ஆகையினால தான் அதுதான் அஸ்தங்கிற தோஷங்கிறது, செயலிழந்து விடுவது. அப்போ செயலிழந்து விட்டால் எல்லாமே செயலிழந்து. அதுதான் கணக்கு. அந்த அடிப்படையில் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. பரவாயில்ல, இதுக்கும் என்னால் முடிஞ்ச விளக்கம் கொடுத்துருக்கேன். தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க வளம்.